சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துடைய முதல் பகுதி, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமேன். அப்போ ஆண்டவர் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை காண்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப ஆதாரம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் ஒரே ஆதாரம். நாம் பிழைத்து கொள்வதற்கு, நாம் உயிர் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒருவர் தான் ஆதாரம் என்று இந்த வசனத்தில் நம்மளுக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம பிழைக்கும்படிக்கு யாரை தேடணுமா? கர்த்தரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சரீர பிரகாரமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம யார்கிட்ட போகிறோம்? நாம் பிழைத்து கொள்வதற்கு, சரீர பிரகாரமாக நம்ம சரியாவதற்கு, ஹீல் ஆகிறதுக்கு நம்ம யார்கிட்ட உடனே ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட தான் ஓடுவோம். ஒரு இன்ஜினியர் கிட்ட ஓட மாட்டோம், டாக்டர் கிட்ட தான் ஓடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், எனக்கு சரீரத்தில் ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, நான் டாக்டர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக டாக்டர் கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்னா போவோம். அதுவும் பர்டிகுலரில் ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருச்சு, பிரெயினில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்டான டாக்டரை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக அந்த டாக்டர்கிட்ட போய் நம்மளை பற்றி விசாரித்து நம்ம உடம்பை நம்ம என்ன செய்வோம்? நல்லா கவனித்து பார்த்து கொள்வோம். ஆமேன். அப்படி தானே? அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார், நம்முடைய ஆத்துமா பிழைக்கும்படி. நம்முடைய ஆத்துமாலையும் பார்த்தீங்கன்னா பல சிக்னஸ் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், சம்டைம்ஸ் பகையை உள்ளே வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்கள், பொறாமை வந்து விடுகிறது, கோபம், எரிச்சல், பகை, மூர்க்க வெறி, பல பல சிக்னஸ் வந்து இப்படியாய் ஆத்துமாவில் என்ன செய்கிறது? நமக்கு காணப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் நம்ம ஹீல் பண்ணணும். ஹீல் ஆகணும்னா யார்கிட்ட போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட தான் போகணும். அவர் தான் இந்த மாதிரி மாம்சீகமான கிரியைகள் இருந்தும், மாம்சீகமான நம்முடைய குணாதிசயங்கள் இருந்தும், நம்மளே அந்த குணாதிசயங்களை சம்டைம்ஸ் வெறுப்போம், ஆனாலும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நம்முடைய பலவீனம். அப்போ இதிலெல்லாம் நம்ம இருந்து பிழைத்து பெருகும்படியாக, நாம் இதிலிருந்தெல்லாம் பிழைத்து கொள்ளும்படியாக, இந்த கேரக்டர்ஸ் நம்மளை வந்து அழித்து விடாமல் இருக்கத்தக்கதாக நாம் யாரை தேடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேட வேண்டும். அவர் தான் நமக்கு பரம வைத்தியர். அந்த வைத்தியர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற சிக்னஸை ஃபுல்லாக அவர் ஹீல் பண்ண ஆரம்பிப்பார். உங்கள் ஆத்துமாவில் இருக்க இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்குள்ளேருந்து வெளியேற்ற ஆரம்பிப்பார். வெளியேற்றி நம்மளை ஹீல் பண்ண ஆரம்பிப்பார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பிழைத்து கொள்ளும்படி, நம்முடைய ஆத்துமா பிழைத்து கொள்ளும்படி கர்த்தரை நாம் தேட வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரம் பிழைத்து கொள்வதற்காக எப்படி நம்ம ஒரு டாக்டர் தேடி ஓடுறோமோ, அதே போல் நம்முடைய ஆத்துமா இருக்க சிக்னஸஸ் நீங்கும்படியாக, நம்மளால் முடியாத, ஓவர் கம் பண்ண முடியாத கேரக்டர்ஸை கூட தேவன் நம்மளை மாற்றும்படியாக, தேவன் நம்மளை திருத்தும்படியாக, உணர்த்தும்படியாக, நாம் பிழைக்கும்படியாக நாம் யார்கிட்ட ஓடணும்? கர்த்தர்கிட்ட தான் ஓடணும்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். கர்த்தரை தேட வேண்டும். ஆமேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 14வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். அடுத்து அந்த ஆத்துமா தொடர்ந்து கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தீமைகளை விட்டு நாம் விலகி நாம் நன்மையை தேடுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் மாறும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்காக நம்முடைய காரியங்களை நடப்பிப்பார், நமக்கு அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்படியாய் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து நடத்த வேண்டுமானால், முதலாவதாக நம்முடைய ஆத்மாவில் சிக்னஸ் நீங்கும்படியாக கர்த்தரை தேட வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தீமையை விட்டு விலகி நன்மையை தேட வேண்டும். இது 2 காரியத்தை நாம் செய்வோமானால் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பதாக பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நன்மைகளை நாம் கண்டடைவோம், கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், அற்புதங்களை, அதிசயங்களை நாம் கண்டடைவோம். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஆத்துமா பிழைத்து கொள்ளும்படியாக நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் தேட தேவனாகிய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தீமையை விட்டு விலகி நன்மையை தேட எங்கள் ஆத்துமா பிழைத்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆளுகை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறோம்
உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போட்டு ஆண்டவரே, உம்மை தேட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.